ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட் டேர்மில் யூனிட் 2 வென் த ட்ரீஸ் வாக்டு அப்படிங்கிற ப்ரோஸுக்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வர எல்லாத்துக்கும் கொஷின் ஆன்சர் வந்து நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் பார்த்துடலாம். இந்த ப்ரோஸில் வர ஒரு கொஷின்ஸ்க்கும் தனியாக ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே லைனாக பார்த்துட்டு வந்துடலாம். பி பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங். அந்த பிக்சரில் வந்து வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங், டிஸ்கிரைப் தேர் ஆக்டிவிட்டீஸ். அவங்க என்ன அந்த சில்ட்ரன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர், the children were playing and spending time happily under the banyan tree. banyan tree கடியில் அவங்க விளையாண்டுருக்காங்க, ஹாப்பியாக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. they were playing, swinging, climbing the tree. அதாவது விளையாடுறாங்க, தூரி ஆடுறாங்க அண்ட் மரத்தில் ஏறுறாங்க, climbing the tree. சரியா? செகண்ட் கொஷின், would you like to be in their place. அதாவது நீங்கள் அங்கே இருக்க விருப்பமா. if so, வாட் வுட் யூ என்ஜாய் த மோஸ்ட். அதாவது நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்னா எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ், ஐ லைக் டு பி இன் த பிளேஸ் அண்ட் என்ஜாய் த ப்ளஷன் நேச்சரை வந்து அந்த ப்ளஷன் நேச்சர் வந்து நான் என்ஜாய் பண்ணுவேன் அண்ட் ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவேன். சரியா? அடுத்தது செக்ஷன் 1, டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் 112 பேஜ் நம்பர். சரியா? அதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். ஃபர்ஸ்ட் ஒன், when did the garden become a happy place for the author. ஆத்தருக்கு அந்த கார்டன் வந்து எப்போ ஹாப்பி பிளேஸாக மாறுது. சரியா? the garden became a happy place for the author when his grandfather joined him. அவங்க கிராண்ட்ஃபாதர் வந்து அவங்களோட ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பிளேஸ் வந்து ஹாப்பி பிளேஸாக ஆத்தருக்கு மாறுது. சரியா? செகண்ட் கொஷின், வாட் ஆர் த 2 reasons the author give for the plants moving towards grandfather. அதாவது 2 reasons என்ன the author gives for the plant moving towards the grandfather. 2 ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1 reason the author gives for the plant moving towards grandfather may be light and warmth. சரியா? வெளிச்சமும் இளஞ்சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? the author reason may be that the plant wanted to be near grandfather. அதாவது the other reason என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி தட் த பிளான்ட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். அந்த கிராண்ட்ஃபாதர் பக்கத்தில் அந்த பிளான்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புது. சரியா? அடுத்தது, வை டஸ் த ரைட்டர் திங்க் தட் த பீப்பிள் ட்ரீ இஸ் அ கிரேட் ஷோ ஆஃப். இந்த பீப்பிள் ட்ரீ வந்து கிரேட் ஷோ ஆஃபாக எப்படி வந்து ரைட்டர் திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, ஈவன் வென் தேர் இஸ் நோ ப்ரீஸ், காற்று அடிக்காட்டி கூட, தயர் ரோட் செஸ்டட் ஸ்லிம் வேஸ்ட் லீவ் வில் spin like top determined to attract your attention and invite you into the shade. அதாவது காற்று அடிக்காட்டியும் கூட என்ன பண்ணுது, அதோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆகுற மாதிரி, ஸ்பின் லைக் டாப் டிட்டர்மைன் டு அட்ராக்ட், உங்களோட அட்டென்ஷனை வந்து அட்ராக்ட் பண்ணி அந்த ட்ரீயோட ஷேடுக்குள்ளார உங்களை வர சொல்லி கூப்பிடுற மாதிரி. சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஒன் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது செக்ஷன் 2, டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 114 அப்படிங்கிற பேஜில் இருக்கிற கொஷின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வை டூ வி நீட் ட்ரீஸ் வந்து நமக்கு எதுக்கு தேவை. லிஸ்ட் 4 reasons தட் கிராண்ட்ஃபாதர் கிவ்ஸ். கிராண்ட்ஃபாதர் கொடுத்த 4 ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? வி ஆர் பிளான்டிங் ட்ரீஸ் ஃபார் த ஃபாரஸ்ட் அண்ட் ஃபார் த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அதாவது நம்ம ட்ரீ வந்து எதுக்காக நம்ம பிளான்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபாரஸ்ட்டுக்காகவும் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் தங்குறதுக்காகவும். சரி, அதுக்காகவும். தே லிவ் தேர் அண்ட் நீட் மோர் ஃபுட் அண்ட் ஷெல்டர். அதாவது சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் அது தேவை. ஸோ த ட்ரீஸ் ஹெல்ப் தம். ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. சரியா? பிசைட்ஸ் மென் நீட் ட்ரீஸ். நம்ம மனுஷங்களும் வந்து ட்ரீஸோட தேவை அவங்களுக்கு தேவை. சரியா? வி நீட் ட்ரீஸ் டு கீப் த டெசர்ட் அவே. நம்மக்கிட்ட இருந்து ஒரு பாலைவனமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தள்ளி வைக்கிறோம். டு அட்ராக்ட் ரெயின். மரம் இருந்துன்னா என்ன வரும், மழை வரும் இல்லையா? ரெயினை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ட்ரீஸ் வேணும். டு ப்ரிவெண்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ஃப்ரம் பீயிங் வாஷ்ட் அவே ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். அதாவது
ஆற்று தண்ணி வந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்காகவும் நமக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்கிறதுக்காகவும் ஃப்ளவர்ஸ் கிடைக்கிறதுக்காகவும் லீஃப் அண்ட் சீட் கிடைக்கிறதுக்காகவும் நமக்கு தேவை. வி நீட் டிம்பர் டூ, அதாவது அந்த டிம்பர் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா மரத்தில் தானே, அதுக்காகவும் நமக்கு தேவை. சரியா? செகண்ட் கொஷின், வை டிட் த ஆத்தர் ஹெல்ப்ஸ் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் பிளான்ட் ட்ரீஸ்? ஆத்தர் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு கிராண்ட் ஃபாதர் வந்து ட்ரீஸை நட்டுறதுக்கு? சரியா? The thought of a world without trees became a sort of nightmare to the author, and so he helped his grandfather in his tree planting with greater enthusiasm. அதாவது இந்த வேர்ல்டு வந்து வித்தவுட் ட்ரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடியது. சரியா? அதனால் ஆத்தர் வந்து அவங்க கிராண்ட் ஃபாதருக்கு ட்ரீ பிளான்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாக. சரியா? Third one, what made grandfather plant saplings on the rocky island? Grandfather saw a dry riverbed on a small rocky island. அதாவது grandfather வந்து dry riverbedல small rocky dry riverbed எங்கே பார்க்குறாரு? small rocky islandல. The riverbeds are completely dry in summer. சம்மரில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. பட் flooded during the monsoon rain. ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ளட்டட் அப்படின்னா வெள்ளம் வருது மான்சூன் ரெயின்ஸில். டு மேக் தட் ராக்கி ஐலாண்ட் எ ஃபாரஸ்ட் ஹி பிளான்டட் சாப்ளிங்ஸ் அண்ட் கட்டிங்ஸ். அதாவது அந்த ஃபாரஸ்ட்டில் அதனால் ராக்கி ஐலாண்டில் அவர் வந்து சாப்ளிங்ஸும் கட்டிங்ஸும் பிளான்டிங் பண்ணுறாரு. சரியா? செக்ஷன் 3, டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 116 ஃபஸ்ட் கொஷின், வாட் டிட் கிராண்ட்மதர் ஃபீல் அபவுட் ட்ரீஸ் க்ரோயிங் இன் த ஹவுஸ்? கிராண்ட்மதர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க ட்ரீ வந்து ஹவுஸில் க்ரோ ஆகுறதுனால? கிராண்ட்மதர் ஃபெல்ட் தட் ட்ரீஸ் க்ரோயிங் இன் த ஹவுஸ் மேட் இட் லுக் லைக் எ ரூஃப் பாட் டவுன் பை ஜங்கிள். அதாவது ஜங்கிள் இருக்கிற மரங்கள் வந்து நமக்கு ரூஃபாக, அதாவது ரூஃப்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மேலே அப்படியே படர்ந்துருக்கிறது, அதாவது ரூஃப். அந்த ட்ரீஸ் வந்து க்ரோ ஆகிறத அப்படி அவங்க கிராண்ட்மதர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சரியா? செகண்ட் கொஷின், வை டிட் த ஆத்தர் லீவ் டவுன்? டவுனை வந்து ஏன் விட்டுட்டு வராரு ஆத்தர்? த செகண்ட் வேர்ல்டு வார் கேம் அண்ட் ஸோ த ஆத்தர் லெஃப்ட் டவுன். செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால ஆத்தர் வந்து டவுனை லெஃப்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. சரியா? ஹவு டிட் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ? கிராண்ட்ஃபாதரோட ட்ரீம் வந்து எப்போ ட்ரூ ஆகுது? த ஐலாண்ட் பிகம் அ ஸ்மால் க்ரீன் பேரடைஸ். ஐலாண்ட் வந்து எப்படி ஆயிடுச்சு? ஸ்மால் க்ரீன் பேரடைஸ் ஆனதுனால உங்கள் கிராண்ட்ஃபாதரோட ட்ரீம் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. சரியா? ஃபோர்த் கொஷின், டிஸ்கிரைப் வாட் த ஆத்தர் சே வென் ஹி வென்ட் பேக் டு த ஐலாண்ட். அதாவது ஆத்தர் வந்து பார்க்கும்போது, அதாவது எங்கே அது பார்க்கும்போது ஐலாண்டில் திருப்பி வந்து பார்க்கும்போது என்ன நினைக்கிறார், என்ன பார்க்குறாரு? when the author went back to the island, ஐலாண்டுக்கு வரும்போது it was like a small green paradise. ஒரு பசுமையான ஒரு பிரதேசமாக அது மாறி இருக்கு. he saw red blooms of the coral blossom. அங்கே வந்து ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் த காரல் பிளாசம்ஸை பார்க்குறாரு. தென் he saw squirrels, அதாவது அணில்கள், லிவிங் இன் த ட்ரீஸில் வந்து அணில் இருக்குது, அண்ட் கோயல், எ க்ரோ, பீசன்ட் எட்ஸெட்ரா எல்லா விதமான பேர்ட்ஸும் இருக்கிறத பார்க்குறாரு. த ட்ரீ சீம்ஸ் டு நோ த ஆத்தர். தே சீம்டு டு பெக்கான் ஹிம் நியரர். அதாவது ட்ரீ வந்து பக்கத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுது. ஸோ ஹி சா எ க்ரீன் ஃபாரஸ்ட் ஆன் த ஐலாண்ட். அதனால் அவர் வந்து க்ரீன் ஃபாரஸ்ட்டை அந்த ஐலாண்டில் பார்க்குறாரு. யார்? ஆத்தர். அடுத்தது ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 117 ஏ பார்த்தீங்கன்னா டிக் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன். சரியா? ஃபர்ஸ்ட் கொஷின், அக்கார்டிங் டு த ஆத்தர் த டென்ட்ரில் வாஸ் மூவிங் டுவர்ட் கிராண்ட்ஃபாதர் பிகாஸ் ஆஃப் இட். என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். கிராண்ட்ஃபாதருக்கு பக்கத்தில் வரக்கு ஆசைப்படுது. சரியா? அடுத்தது செகண்ட் ஒன், கிராண்ட் மதர் ஹேட் வாண்டட் த பீப்பிள் ட்ரீ கட் டவுன் பிகாஸ் ஆஃப். பீப்பிள் ட்ரீயை வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாக்கிங் டவுன் த பிரிக்ஸ் ஆஃப் த அவுட் ஹவுஸ். அதாவது அது என்ன பண்ணுது, அவுட் ஹவுஸில் இருக்கிற செங்கல்களை வந்து அதை இடிச்சிட்டு இருக்கிறதுனால. சரியா? வந்து கிராண்ட்ஃபாதர் வந்து பீப்பிள் ட்ரீயை வெட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? டி தான் ஆன்சர். தேர்ட் ஒன், கிராண்ட்ஃபாதர் ஹெல்ப்டு கிராண்ட்மதர் அவுட் வித் த கார்டனிங் பிகாஸ் ஹீ
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாண்டட் டு க்ரோ ஃப்ளார்ஸ் டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ். பட்டர்ஃப்ளைஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஃப்ளார்ஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு விரும்புகிறாரு. சரியா? தேர்ட் ஒனுக்கு பி தான் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் ஒன், த ஆத்தர் டிட் நாட் வாண்ட் டு பிளான்ட் சாப்ளிங்ஸ் இன் த ஃபாரஸ்ட் பிகாஸ் பிளான்ட் சாப்ளிங் வந்து ஃபாரஸ்ட்டில் இது சாப்ளிங் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஒன் வுட் கம் டு see them. ஃபாரஸ்ட்டில் வைக்கிறதுனால பார்க்க மாட்டாங்க யாரும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ஏ தான் ஆன்சர், நோ ஒன் வுட் கம் டு see them. ஃபிஃப்த் ஒன், கிராண்ட் ஃபாதர் ஃபெல்ட் பிளான்டிங் ட்ரீஸ் வுட் ஹெல்ப் த ஃபாரஸ்ட் பிகாஸ் கிராண்ட் ஃபாதர் ஃபெல்ட் என்ன ஃபீல் பண்ணுறாரு, பிளான்டிங் ட்ரீஸ் வுட் ஹெல்ப் த ஃபாரஸ்ட், அதாவது ஃபாரஸ்ட் ஹெல்ப் பண்ணும் இல்லையா, பிகாஸ் த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வுட் ஃபைண்ட் இட் ஈஸியர் டு லிவ். அவங்க அனிமல்ஸும் பேர்ட்ஸும் வந்து அங்கே தங்கலாம் அப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அந்த ட்ரீஸ் வந்து இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் ஃபாதர் ஃபீல் பண்ணுறாரு. டி தான் ஆன்சர். சரியா? அடுத்து சிக்ஸ்த் ஒன், when the author returning from England to Deradan. இங்கிலாந்து டு டெராடனுக்கு திரும்புகிறாரு ஆத்தர். He found her grandfather's dream had come true because of forest covered the island. அதாவது ஐலாண்டில் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக கவர்ட் ஆகிருக்கு. சரியா? அப்போது ஆத்தர் வந்து பார்க்கும்போது ரிட்டன் ஆகி டெராடூனுக்கு வந்து பார்க்கும்போது. சரியா? டி தான் ஆன்சர், ஃபாரஸ்ட் கவர்ட் த ஐலாண்ட். அடுத்தது பி, ரீட் த ஸ்டோரி ஆன் யுவர் ஓன், டிஸ்கஸ் இன் அ குரூப் அண்ட் கம்ப்ளீட்லி த ஸ்டோரி மேப் பிலோ. உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் 118 பேஜ் நம்பர். சரியா? எ ஸ்டோரி மேப் இஸ் த மெயின் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி கிவன் இன் அ ஃப்ளோ சார்ட். உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களோட ஓன் ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர், கிராண்ட் ஃபாதர் பில்ட் அ பங்களா அண்ட் பிளான்ட் ட்ரீஸ் ஆல் அரவுண்ட் த ஹவுஸ். சரியா? இதுதான் ஆன்சர். அடுத்து, டியூரிங் த ரெயின்ஸ் கிராண்ட் ஃபாதர் வாக்டு இன் டு த ஜங்கிள் பியாண்ட் த ரிவர் பெட் அண்ட் பிளான்டட் த ட்ரீஸ். சரியா? இதுதான் ரெண்டாவதுக்கு ஆன்சர். அடுத்தது, they found a small rocky island and saw a small mango tree, grandfather. சரியா? அது தேர்டு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார் he sold his house and went to a boarding school in town. சரியா? அடுத்தது, some years later the author returned and went to Deradan. Okay, he looked around and noticed some squirrels, quails, a crow pheasant. The island was a small green where living their paradise. சரியா? ஆன்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன், இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சியில் ஒர்க் இன் குரூப்ஸ் ஆஃப் 5. டெல் த ஸ்டோரி இன் 10 சென்டென்ஸில் வந்து ஸ்டோரி டெல் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? யூ கேன் பிகின் த ஸ்டோரி லைக் திஸ். இந்த மாதிரி நீங்கள் பிகின் பண்ணும். த ஆத்தர்ஸ் கிராண்ட் ஃபாதர் சர்வ்டு இன் த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் ஹி பில்ட். Now continue the story. Each one should say one sentence. எல்லாரும் ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். சரியா? 5 பேரும். Grandfather built a bungalow and planted tree around it. சரியா? During the rains, grandfather walked into the jungle and planted cutting and saplings. They found a small rocky island and grandfather planted plants to improve the view. அடுத்தது, during the Second World War, the author was sent to a boarding school. Some years later, the author returned and saw island. He looked around and noticed a beautiful small green paradise. சரியா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். அடுத்தது D1 பார்த்தீங்கன்னா, ரைட் அ சம்மரி பேஸ்ட் ஆன் ஸ்டோரி மேப். இதில் பார்த்தீங்கன்னா சம்மரி எழுதி சொல்லியிருக்காங்க. Grandfather built a bungalow and planted trees around it. During the rains, grandfather walked into the jungle and planted cutting and saplings. They found a small rocky island and grandfather planted plants to improve the view. During the Second World War, the author was sent to a board school. Some years later, the author returned and saw the island. He looked around and noticed a beautiful small green paradise. சரியா? அடுத்தது vocabulary. உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் 119 பேஜ் நம்பர் 119. கொஷின் பார்த்தீங்கன்னா, லுக் அட் த வேர்ட்ஸ் இன் த பாக்ஸஸ். இந்த பாக்ஸ் இருக்கிற வேர்ட்ஸை பாருங்கள். மேட்ச் த வேர்ட்ஸ் டு மேக் அ மெனி நியூ
வேர்ட்ஸ் as possible. One is done for you. Example outdoors. அதாவது இந்த வேர்ட்ஸை பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வேர்ட்ஸோட ரைட் சைடில் இருக்கிற ஏதாவது ஒரு வேர்ட்ஸை சேர்த்து ஒரு நியூ வேர்டை வந்து உருவாக்கணும். சரியா, மேக் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பாசிபிள் எந்த இதெல்லாம் வந்து உங்களால் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து நான் வந்து அந்த நியூ வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிளாக அவுட்டோஸ் ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க. சரியா, அவுட் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் இருக்குது, அவுட் ஹவுஸ். சரியா, இதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் ரைட் சைடில் இருக்கிறதையும் ஏதோ ஒன்றில் ஜாயிண்ட் ஆகும். சரியா, இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நியூ வேர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரிவர் பெட். தேர்ட் ஒன் வாட்டர் ஃபால். ஃபோர்த் ஒன் ஃப்ளவர் கார்டன். ஃபிஃப்த் ஒன் சன்ஷைன். சிக்ஸ்த் ஒன் ஏரியல் ரூட். செவன் ஒன் பிஸி பாடி. அடுத்தது எயித் ஒன் விண்டோ சில். நைன்த் ஒன் ஃபுட் ஹில். 10th ஒன் காம்பவுண்ட் வால். சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப் கொஷின். லுக் அட் த வேர்ட்ஸ் இந்த பாக்ஸ். அந்த பாக்ஸில் இருக்கிற வேர்ட்ஸை பார்க்கணும். மேக் நியூ வேர்ட்ஸ் பை ஆடிங் எல்ஒய் சேர்த்து நியூ வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ரியேட் பண்ணணும். இட் வில் நாட் டு பி பாசிபிள் வித் ஆல் த வேர்ட்ஸ். இந்த கொடுத்துருக்கிற எல்லா வேர்ட்ஸ்லையுமே எல்ஒய் சேர்த்து நம்மளால் பண்ண முடியாது. இட் வில் நாட் பாசிபிள் அவங்களே சொல்லிட்டாங்க. எல்லா வேர்ட்ஸும் இல்லை, எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியுமோ எவ்வளோ பாசிபிளோ அது எல்லாத்துக்கும் எல்ஒய் போட்டு புது வேர்ட்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். LONE எல்ஒய் சேர்த்து லோன்லி. VIGOROUS SLY விகோரஸ்லி. கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களா? CONSTANT கான்ஸ்டன்ட்லி. அடுத்தது கம்ப்ளீட். லாஸ்ட் ஒன் கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க. COMPLETELY கம்ப்ளீட்லி. அடுத்து ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்களா? ஸ்ட்ராங் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரைட் சைட் போயிடுச்சு. ஸ்ட்ராங்லி. அன்லைக் அன்லைக்லி. கிரேட் கொடுத்துருக்காங்களா? கிரேட்லி. இம்மீடியட் கொடுத்துருக்காங்களா? இம்மீடியட்லி. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்ஒய் சேர்த்து நம்மளால் போட முடியாத வேர்ட்ஸ் தான் இருக்குது. சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜி கொஷினுக்கு லுக் அட் த வேர்ட்ஸ் இன் த பாக்ஸ். இந்த பாக்ஸில் இருக்கிற வேர்ட்ஸை பாருங்கள். ஃபில் த வீல்ஸ் வித் தயர் ஆண்டனிம்ஸ். அதோட ஆண்டனிம்ஸ் அதாவது ஆப்போசிட் வேர்ட்ஸ் வச்சு ஆல் த வேர்ட்ஸ் பீயிங் வித் எஸ் அண்ட் ஆர் ஃப்ரம் த டெக்ஸ்ட். உங்கள் டெக்ஸ்ட்டில் இருக்கிற எஸ் அப்படிங்கிற பிகின் பண்ணுற ஒரு வேர்ட்ஸில் தான் இருக்கணும் உங்களோட ஆண்டனிம்ஸ் எல்லாமே. சரியா, ஹார்டுக்கு ஆப்போசிட் என்னம்மா? அதாவது ஆண்டனிம்ஸ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஹார்டு, ஃபேட்டு, வீக்கு, பிக்கு, ஃபாஸ்ட்டு, ஹைடு, ரஃப்பு, டல்லு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்போசிட்ஸ் அதாவது ஆண்டனிம்ஸ் வந்து எந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும்? எஸ்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஹார்டுக்கு சாஃப்ட். ஓகே, சாஃப்ட்னு எழுதிட்டோம். அடுத்தது ஃபேட்டுனா என்ன? குண்டாக இருக்குது. ஸ்லிம்முன்னா ஒல்லியாக இருக்குது, அப்போ ஸ்லிம்மு. சரியா, அடுத்தது வீக் கொடுத்துருக்காங்க. வீக்குக்கு ஆப்போசிட்னா ஸ்ட்ராங். சரியா, பிக்குக்கு ஆப்போசிட் ஸ்மால். ஃபாஸ்ட்டுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன? ஸ்லோ. ஹைடுக்கு ஆப்போசிட் வந்து இங்கே எல்லாமே உங்கள் வேர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹைடுக்கு ஆப்போசிட் ஷோ. ஹைடு வந்து மறையிறது, ஷோ வந்து காமிக்கிறது. சரியா, ரஃப்புக்கு ஆப்போசிட் வந்து ஸ்மூத். இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாரு, ரஃப். அப்போ ஸ்மூத். எஸ்லையே எல்லாமே தொடங்கணும். சரியா, அப்போ இங்கே ஸ்மூத்துன்னு எழுதிக்கிறோம். சரியா, அடுத்தது டல்லாக இருக்கிறது, ஸ்மார்ட்டாக பிரைட்டாக இருக்கிறது. சரியா, ஸ்மார்ட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம எழுதிட்டோம். சரியா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். அடுத்தது லிசனிங்கில் ஹெச் கொஷின். லிசன் டு யுவர் டீச்சர். ரீட் அவுட் வாட் ஹேப்பன் டு நந்துக்கு என்னாச்சு? சம் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ ஆர் கரெக்ட். டிக் தம் 0. லிசனிங் டெக்ஸ்ட் இஸ் ஆன் த பேஜ். லிசனிங் டெஸ்ட் வந்து உங்களோட பேஜ் நம்பர் 157 இருக்குது. சரியா, த ட்ரக் வெண்ட் ஓவர் எ ஸ்டோன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் இல்லை, ராங். சரியா, அடுத்தது த பாக்ஸ் ஃபெல் அவுட் ஆஃப் எ ட்ரக். அது வந்து ட்ரூ. டிக் அடிச்சுக்கணும். த பிராஸ் லேம்ப் வாஸ் இன் த ட்ரக் வந்து ஃபால்ஸ். டிக் இன்டூ மார்க் போடணும். நந்து வாண்டட் டு ப்ளே வித் த லேம்ப். டிக் அடிக்கணும். இட் வாஸ் லைக் த லேம்ப் நந்து ஹேட் அட் ஹோம்.
இது வந்து இன்டூ மார்க்கு. அடுத்தது நந்து ப்ரெஸ்டு பட்டன், இது வந்து டிக்கு. சரியா? ஓகே குட்டீஸ். அடுத்தது ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங் கொஷின் பார்த்தீங்கன்னா ஐ கொஷின். டேக்கிங் சம்திங் ஃப்ரம் யுவர் ஸ்கூல் பேக் டிஸ்கிரைப் இன் 3 சென்டென்ஸ். அதாவது உங்கள் ஸ்கூல் பேக்கில் இருக்கிற திங்ஸில் 3 சென்டென்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணணும். ஆஸ்க் த கிளாஸ் டு ஃபைண்ட் அவுட் த திங் யூ ஹாவ் டிஸ்கிரைப்டு. உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 120 இருக்குது. சரியா? ஐ டேக் சம்திங் ஃப்ரம் யுவர் ஸ்கூல் பேக். I took out a hard device. It was handy. We use it for contacting others immediately. அதாவது 3 சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து உங்கள் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து அது என்ன திங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லணும். அதுதான் வந்து கொஷின். சரியா? அதாவது என்ன கொஷின் கேட்குறாங்க? ஐ டுக் அவுட் அ ஹார்ட் டிவைஸ். ஹார்ட் டிவைஸாக இருக்குது. இட் வாஸ் ஹேண்டி. ஹேண்டியாகவும் இருக்குது, கையில் பிடிக்கிற மாதிரி. வி யூஸ் இட் ஃபார் காண்டாக்டிங் அதர்ஸ் இம்மீடியட்லி. இம்மீடியட்டாக அதர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர். சரியா? அடுத்தது ஜே கொஷின். டிஸ்கஸ் இன் குரூப்ஸ் ஆஃப் 5. மேக் எ ஸ்டோரி அபவுட் த காமிக் ஸ்ட்ரிப். தென் ஷேர் இட் இன் த கிளாஸ். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எ பாய் அண்ட் கேர்ள் ஆர் பிளான்டிங் எ ட்ரீ. இல்லையா? பிளான்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இட் ஸ்டார்டட் க்ரோயிங் அண்ட் பிகம் எ ட்ரீ. அது வந்து வளர்ந்துட்டுருக்கு 2வது பிக்சரில். தேர்ட் ஒன், த கேர்ள் அண்ட் த பாய் யூஸ் டு ஸ்விங் இன் த ட்ரீ. அதாவது ஸ்விங் பண்ணிகிட்ருக்காங்க கேர்ளும் பாயும் 3rd பிக்சரில். தே டுக் ரெஸ்ட் சிட்டிங் அண்டர் த ட்ரீ. 4th பிக்சரில் சிட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க, உட்காந்துட்ருக்காங்க. ஒன் டே எ யங் மேன் கட் த ட்ரீ. ஒரு நாள் வந்து யங் மேன் என்ன பண்ணுறான், அந்த ட்ரீயை வந்து கட் பண்ணுறாரு. எதுக்காக? வீடு கட்டுறதுக்காகவான். சரியா? அடுத்தது லாஸ்ட்டு, வென் ஹி க்ரோ. அவங்களே வந்து ஓல்ட் ஆகும்போது ஹி லெஃப்ட் வெரி சாரி ஃபார் ஹிஸ் ஃபூலிஷ்னஸ் அபவுட் கட்டிங். வந்து ரொம்ப வருத்தப்படுற அவரோட முட்டாள்தனமான அந்த காரியத்தினால, மரம் வெட்டுனதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரியா? ஓகே குட்டீஸ். அடுத்தது யூஸ் கிராமர். டெக்ஸ்ட் புக், உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 121. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கே. டிக் த ரைட் ஆப்ஷன் டு ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். ரைட் ஆப்ஷன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேஸ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளார். வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ சி தான் ஆன்சர், வாட். செகண்ட் ஒன், டேஸ் ப்ளே ஃபுட்பால். கேன் யூ ப்ளே ஃபுட்பால் கேட்குறோம். உங்களுக்கு ஃபுட்பால் விளையாட தெரியுமா அப்படின்னு. அப்போது கேன் யூ, பி தான் ஆன்சர். தேர்ட் ஒன், டேஸ் டிட் யூ கோ எஸ்டே. வேர் டிட் யூ கோ எஸ்டே. எஸ்டே எங்கே போனீங்க? அப்போது வேர் வந்து பி தான் ஆன்சர். ஃபோர்த் ஒன், டேஸ் அஸ் கோ ஃபார் அ வாக். லெட் அஸ் கோ ஃபார் அ வாக். லெட், சி தான் ஆன்சர். சரியா? ஃபிஃப்த் ஒன், டேஸ் லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக். ஐ லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக். சி தான் ஆன்சர். அடுத்தது எல் கொஷின். லுக் அட் த பங்க்சுவேஷன் ஆஃப் தீஸ் சென்டென்சஸ். பங்க்சுவேஷனை பார்க்கணும். ஒய் ஆர் தே பங்க்சுவேட்டட் டிஃப்ரெண்ட்லி. டிஸ்கஸ் இன் கிளாஸ். கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஷின், ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். அதாவது ஒருத்தர் வந்து எப்போவுமே ட்ராயிங் வந்து வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறது. அப்போது இது ஸ்டேட்மெண்ட். பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர் அப்படிங்கிறது ஆச்சரியமாக சொல்கிறது. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி. ஆச்சரியமாக சொல்கிறது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூஸ் கோயிங் டு see them. கொஷின் மார்க் போட்டிருக்காங்க இல்லையா? கொஷின் மார்க் போட்டாவே கொஷின். சரியா? கொஸ்டியன். அடுத்தது கம் ஹியர் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். சரியா? ஓகே குட்டீஸ். அடுத்தது எம் பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் சே த சென்டென்சஸ் டு ஈச் அதர். Do you hear any differences in the way it is spoken? Discuss and share with the class. Discuss the difference in the meaning of the sentences. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மீனிங் சொல்லியிருக்காங்க. இது என்ன வகையான ஒரு சென்டென்ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸ்டேட்மெண்ட்டா, கொஷினா? சரியா? திஸ் இஸ் அ பேனியன் ட்ரீ. பேனியன் ட்ரீ அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஸ்டேட்மெண்ட். இட் சேஸ் தட் த ட்ரீ இஸ் அ பேனியன் ட்ரீ. அது என்ன சொல்லுது அப்படின்னா அது வந்து பேனியன் ட்ரீ அப்படின்னு சொல்லுது. சரியா?
அடுத்தது இஸ் திஸ் எ பேனியன் ட்ரீ, இட் இஸ் அ கொஷின் அபவுட் த ட்ரீ. பேனியன் கொஷின் போட்டாவே என்னது கொஷின் தானே. இட் இஸ் அ கொஷின் அபவுட் த அந்த ட்ரீயை பற்றிய ஒரு கொஷின். இட் ஆஸ்க் இஃப் த ட்ரீ இஸ் அ பேனியன் ட்ரீ, அது வந்து பேனியன் ட்ரீயா அப்படின்னு கொஷின் பண்ணுறாங்க. சரியா. அடுத்தது தேர்ட் ஒன், வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ. இது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி, அந்த அப்போஸ்ட்ரோபி போட்டு சொல்கிறது எக்ஸ்க்ளமேட்ரி. இட் இஸ் an exclamation about the tree, அந்த ட்ரீயை பற்றி எக்ஸ்க்ளமேஷன். இட் எக்ஸ்பிரஸஸ் தட் இட் இஸ் எ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ, அது வந்து பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ அப்படின்னு சொல்லுது. சரியா. ஃபோர்த் ஒன், லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ, இட் இஸ் an imperative sentences. சரியா. ஆஸ்கிங் த பர்சன் டு லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ, அதாவது இதை பாருங்க அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொல்கிறது. சரியா. அதனால் இட் இஸ் an imperative sentences. ஓகே குட்டீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா N, கொஷின் நம்பர் N. ரீட் தீஸ் சென்டென்சஸ் ஃப்ரம் த ஸ்டோரி கேர்ஃபுல்லி. டூ தே கிவ் கமெண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் ஆர் மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரைட் சி, கமெண்ட்டுக்கு வந்து சின்னு போடணும், ரெக்வஸ்ட் வந்து ஆர்னு போடணும், ஸ்டேட்மெண்ட் வந்து எஸ்ன்னு போடணும். அந்த கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா. த டென்ட்ரில் மூவ் டுவர்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க, அப்போ எஸ்ன்னு போடணும். சரியா. ஐ வாண்ட் அ ரூஃப் ஓவர் மை பெட், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போது இது ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க, ஸோ எஸ்ன்னு போடணும். ப்ளீஸ் டு நாட் கட் ட்ரீஸ், அப்போ வந்து இது ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க, தயவு செஞ்சு மரங்களை வெட்டாதீங்க. சரியா. அப்போ வந்து ரெக்வஸ்ட் ஆர்னு போடணும். வி ஸ்பெண்ட் த ஹோல் டே பிளான்டிங் சாப்ளிங்ஸ், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க, இது நாங்கள் பண்ணினோம் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். சரியா. அப்போது எஸ்ன்னு போடணும். வில் யூ ப்ளீஸ் ரிமூவ் த ட்ரீஸ் க்ரோயிங் ஆன் த வால், இது வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது இல்லையா, அப்போது ஆர்னு போடணும். அடுத்தது தேர் வாஸ் அ ஃபாரஸ்ட் ஆன் த ஐலேண்ட், அங்கே ஐலேண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ எஸ்ன்னு போடணும். கோ டு த ரிவர் பெட், ரிவர் பெட்னா என்ன, அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கமெண்ட் பண்ணுறது. கமெண்ட்னா கிண்டல் அடிக்கிறது இல்லை, கமெண்ட், அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறது. சரியா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீன்னு சொல்கிறோம். சரியா. சீன்னு போட்டுக்கணும். அடுத்தது 8th ஒன், த ஐலாண்ட் வாஸ் அ க்ரீன் பேரடைஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. சரியா. அப்போது எஸ்ன்னு போட்டுக்கணும். க்ரோ மோர் ட்ரீஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர், அதாவது நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறக்கு நிறையா ட்ரீஸை நடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நடுங்க அப்படின்னு சொல்கிறது, நடுங்கன்னா நடுங்கிறது இல்லை, நடுறது செடிகளை. சரியா. நட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு கமெண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். கமாண்ட்னா அவங்கள வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. சரியா. அது வந்து சி, கமாண்ட். சரியா. அடுத்தது 10th, கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க, ஸோ இது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட்டிங். கொஷின் பார்த்தீங்கன்னா லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் அ பேராகிராஃப் யூஸிங் த க்ளூஸ் இன் த பிக்சர், அதாவது இந்த பேராகிராஃபில் இருக்கிற க்ளூஸை யூஸ் பண்ணி இந்த பிக்சரில் இருக்கிற க்ளூஸை யூஸ் பண்ணி பேராகிராஃப் ரைட் பண்ண சொல்கிறாங்க. சரியா. ஓகே குட்டீஸ், இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க, நம்ம பேராகிராஃப் போயிடலாம். சரியா. க்ரோ அண்ட் ப்ரொடெக்ட் ட்ரீஸ். ட்ரீஸ் ஹெல்ப் மேன், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் மெனி வேஸ். இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஹிண்ட்ஸ் க்ளூஸை வச்சு நம்ம பேராகிராஃப் ரைட் பண்ணும். சரியா. Trees help man, birds and animals in many ways. They are home to different birds and insects. They give us medicines. மரங்கள் வந்து நமக்கு மெடிசனாகவும் யூஸ் ஆகுது இல்லையா. They give fruits and provide shades. நமக்கு ஃப்ரூட்ஸ் தருது, நிழல் ஷேட்ஸ் தருது. சரியா. They help us build house. அந்த மரங்களால் நம்ம ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணுறோம் இல்லையா, கட்டுறோம் இல்லையா. Trees bring rain. மழையை வந்து கொண்டு வருது. அண்ட் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ், அதாவது மரம் இருக்கிறதுனால அந்த மண்ணோட மண்ணை அரிச்சிட்டு போயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு என்ன இருக்காது, ஈரத்தன்மையெல்லாம் இருக்காது. மரம் இருக்கிறதுனால அந்த வேர்கள்லாம் வந்து மண்ணை அரிப்பை, சாயில் எரோஷனை வந்து தடுக்கும். சரியா. லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆகிறதையும் தடுக்கும். அதனால் நம்ம ட்ரீஸை வளர்க்கணும். ட்ரீஸ் டேக்ஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு வந்து ட்ரீஸ் வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன தருது, கிவ் அவுட் ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் இல்லையா. அந்த ட்ரீஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை வெளியே தருது. ஸோ வி கெட் பியூர் ஏர் டு லிவ். நம்ம வாழ்கிறதுக்கு பியூர் ஏர் நமக்கு எது தருது, ட்ரீஸ் தருது. த ட்ரீஸ் கீப் த டெம்பரேச்சர்
அதாவது ரொம்ப சூடாக இல்லாமல் ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது அந்த சமயத்துலலாம் மரத்து பக்கத்தில் போய் உட்காந்திங்க அப்படின்னா அந்த காற்றுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், கூலிங்காக இருக்கும், வேர்க்காது, டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். சரியா, லோ பண்ணும். ரொம்ப அதிகமாக டெம்பரேச்சரில் இப்போ நம்ம வீட்டில் ரொம்ப ஹீட்டாக உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம மரத்துக்கடியை போய் உட்காந்தா எப்படி இருக்கும், குழு குழுன்னு நல்லா இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. சரியா, ஓகே குட்டீஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது க்ரியேட்டிவ் ரைட்டிங். சரியா, இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தலாம். லுக் அட் த பிக்சர், இந்த பிக்சரை பாருங்கள், அண்ட் ரைட் அ ஸ்டோரி, ஒரு ஸ்டோரி எழுதுங்க. இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டாங்க இல்லையா. இஃப் யூ கட் டவுன் த ட்ரீஸ் யுவர் சில்ட்ரன் வில் பே த ஃபீஸ். அதாவது நம்ம இருக்கும்போது இந்த மரங்களெல்லாம் எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டோம்னா நம்மளோட குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்று இருக்காது, அதாவது என்ன சொல்கிறது, நிறைய விதமான இதில் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அதுதான் வந்து ஸ்டோரியாக க்ரியேட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. சரியா, த பிக்சர் டெல்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் க்ரோயிங். இந்த பிக்சர் என்ன சொல்லுது நமக்கு, ட்ரீஸ் வந்து க்ரோ பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸை சொல்லித்தருது. மேன் கட்ஸ் ட்ரீ நாட் டோயிங் அபவுட் இட் கான்சிக்வன்ஸ் இன் த ஃப்யூச்சர். அதாவது மேன் வந்து ட்ரீஸை கட் பண்ணுறாங்க என்ன தெரியாமல், ஃப்யூச்சரில் நமக்கு என்ன ஆகும்னே தெரியாமல் இப்போ இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டுறாங்க. சரியா, ஒன்ஸ் அ மேன் லிவ்டு நியர் த ஃபாரஸ்ட். ஒரு மேன் வந்து ஃபாரஸ்ட் பக்கத்தில் வாழ்கிறாங்க. ஹி பிகன் கட்டிங் த ட்ரீஸ் ஒன் பை ஒன். அதாவது அவங்க வந்து ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கிறனால ஒரு மரமாக வந்து கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபைனலி தெர் வாஸ் நோ ட்ரீஸ். அப்போது எல்லா மரத்தையும் வந்து வெட்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, எல்லா மரமே போயிடுது. ஹீ பாஸ்ட் அவே, அவர் இறந்து போயிடுறாரு. சரியா, ஹிஸ் சில்ட்ரன் ஃபவுண்ட் நோ ட்ரீஸ் அண்ட் நோ பேர்ட்ஸ். அவங்களோட சில்ட்ரன் வந்து என்ன பார்க்குறாங்க, அங்கே ட்ரீஸும் இல்லை, நோ பேர்ட்ஸும் இல்லை. ட்ரீஸ் இருந்தால் தானே அந்த பேர்ட்ஸ் வந்து அங்கே குடியிருக்க முடியும். அப்போ பேர்ட்ஸும் இல்லை. த அட்மாஸ்பியர் வாஸ் வெரி ஹாட். மரங்களே இல்லை அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். வித்தவுட் ட்ரீஸ் தேர் ஓன்ட் பி எனி லைஃப். ட்ரீஸ் இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை இல்லை. எதனால், ட்ரீஸ் வந்து நமக்கு ஆக்சிஜன் தருது. நம்ம ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உயிர் வாழவே முடியும். சரியா, அந்த ஆக்சிஜனை கொடுக்கறதே ட்ரீஸ் தான். சரியா, அந்த ட்ரீஸே இல்லைன்னா நமக்கு லைஃப் கிடையாது. தே ஓன்ட் பி எனி லைஃப். சரியா, ஸோ தே ரியலைஸ் த ஃபூலிஷ்னஸ் ஆஃப் தயர் பேரண்ட்ஸ். தே ஸ்டார்டட் பிளான்டிங் அண்ட் ட்ரீஸ். அதனால் அவங்க ஏற்கனவே இந்த கதையில் என்ன சொல்கிறாங்க, ஒரு மேன் வந்து ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்காங்க, அவங்க ஒரு மரமாக கட்டிங் த ட்ரீஸ் ஒன் பை ஒன் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனலி தெர் வாஸ் நோ ட்ரீஸ். ஃபைனலி ஒரு மரம் இல்லை, அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்களோட குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அவங்க அங்கே என்ன பார்க்குறாங்க, மரங்கள் இல்லை, பேர்ட்ஸ் இல்லை, இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. வித்தவுட் ட்ரீஸ் தேர் ஓன்ட் பி எனி லைஃப் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸோட முட்டாள்தனத்தை வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா, ஐயோ நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து இப்படி மரங்களெல்லாம் வெட்டி நமக்கு வாழ்கிறதுக்கு ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஸ்டார்டட் பிளான்டிங் த ட்ரீஸ். மரம் நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இந்த லெசனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சுதா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது லெசன்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ்.